வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்ராஜ் நிலையத்திலிருந்து. பெரும்பாலான நண்பர்களும் வாடிக்கையாளரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி அப்போ சனி பகவானை எப்படி வணங்குவதுன்னு என்று தெரிந்து கொள்வதற்காக நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு தனி ஆலயமே உண்டு. இங்கே அந்த சனி பகவானை நம்ம எப்படி வணங்குறது அப்படின்றதுக்காக பார்க்க போகிறோம். இந்த கோயில் மிகவும் பழம்பெரும் மிக சக்தி வாய்ந்த கோயில். சென்னையில் இருந்தவங்க நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. வெளியூரில் இருக்கவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தரிசிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி சனி பகவானை வணங்குறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம சனி பகவானை வணங்குறதுக்கு முதல்ல விநாயகருக்கு அருகம்புல் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு கடவுளையும் வழங்குறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு இன்னொரு பெயர் உண்டு, முழு முதற் கடவுள். அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா கடவுளையும் வழங்கும்போது முழு பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். ஸோ அவருக்கு அருகம்புல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு நம்ம என்ன அர்ச்சனை செட் கொடுக்கணுன்றதை கொடுத்துட்டு எப்படி வணங்கணுன்றதை நான் அந்த கோயிலுக்குள்ளே உங்களுக்கு விளக்குறேன். மேலும் அர்ச்சனை செட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நானும் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா வந்து திருநள்ளாறுலேயும் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கோம், நீங்கள் அர்ச்சனை செட்டை வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. சனி பகவானை வந்து இல்லை அர்ச்சனை செட்டை எடுத்துகிட்டு போயிட்டா அவர் நம்ம அப்படியே கூடயே வந்துடுவார், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஜாதகப்படியும் நம்ம கோச்சாரத்துப்படியும் நம்ம கிரகங்கள் நின்ற நிலையின்படி அவர் நம்ம கூட தான் இருக்கணும்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னா அதுக்கு நம்ம பெர்மிஷன்லாம் அவருக்கு தேவையில்லை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த சனி பயிற்சியில் இப்போ நான் வணங்கும் போது நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருடைய குடும்ப வாழ்க்கையிலும் உங்களோட தொழில் வாழ்க்கையிலும் எல்லாரோட வாழ்க்கையிலும் எல்லா வளமும் நலமும் பெற்று நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்க போகிறேன். வாங்க பிரார்த்தனை பண்ண உள்ளே போகலாம். வாங்க. இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் தனியாக சனி பகவானுக்கு ஆலயம் உண்டு இங்கே. ஸோ அந்த ஆலயம் வந்து இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் நீங்கள் அர்ச்சனை கோயிலுக்கு வெளியே வாங்கிக்கிட்டு அதில் முக்கியமாக அந்த கருநீல பூவும் எல் விளக்கும் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல் விளக்கு நீங்கள் ஏற்றுறது ரொம்ப உத்தமம். கருநீல பூ சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வர 27 டிசம்பர் காலையில் 5:22 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறாரு. இந்த இடத்துல நீங்கள் காலையில் ஏதாவது ஒரு ஆலயத்தில் இருக்க சனி பகவானுக்கு போய் எல் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணி கண்டிப்பாக வணங்குங்க. சிலருக்கு திருநள்ளாறு போகணுன்ற எண்ணம் இருக்கும். நாங்களே இந்த வீடியோவை திருநள்ளாறில் தான் பண்ணணும்னு விருப்பப்பட்டோம். பட் சில விதிமுறைகளின் காரணமாக இப்போ திருநள்ளாறில் அனுமதி கொடுக்கப்படுறதில்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட சில நாட்களில் முன்பதிவு செய்து மட்டுமே பார்க்கணுன்றவங்க, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த இணையதளத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு யாராருக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் நேரில் கண்டிப்பாக போயிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணலாம். முக்கியமாக சனி பகவானை அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், மகர ராசியும் கும்பராசியை மட்டும் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்குங்க. உதாரணத்துக்கு இப்போ சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவரை நேருக்கு நேர் நின்று மகர ராசியும் கும்பராசியும் மட்டும்தான் இப்படி நேருக்கு நேராக அவரை வணங்கணும். மற்ற ராசிகள், மற்ற 10 ராசிகளும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மீனம், இவங்க எல்லாருமே இப்படி சாய்ந்தபடி கும்பிடுவது நல்லது. ஏன்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும்தான் சனியோட ரேசஸ் மொத்தமாக அவங்களுடைய உடம்புல பாஞ்சிருக்கும் அவங்க பிறக்கும் போது. ஏன்னா சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, மற்றவங்களால் வந்து சனியோடைய ஒளிக்கதிர்களை எதிர்கொள்ள முடியாதுன்றது புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதுபடி வணங்குறது ரொம்ப உத்தமமாக இருக்கும். இந்த வீடியோவை நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கிறது காரணம் என்னென்னா, அடுத்த வாரம் நீங்கள் எப்படி சுவாமியை வந்து சேவிக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமாக பார்த்து எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு போங்க. கொஞ்சம் முடிகிறவங்க இந்த சென்னையில் இருக்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரலாம். இல்லை சென்னைக்கு வெளியே இருக்கவங்க வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுக்கு போங்க. சில பேருக்கு முடியும்னா திருநள்ளாறில் முன்பதிவு செய்து கண்டிப்பாக போயிட்டு சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாத்த விட எங்கேயுமே போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேன்னா ஒரு எள் விளக்காவது வீட்டில் ஏற்றி வணங்குங்க. நம்ம மனசு தான் கோயில். நம்ம கும்பிட்ற கடவுள் நம்ம கும்பிட்ற இடத்துக்கு வந்து நிற்பாங்க. சனி பகவானுடைய வழிபாட்டு முறைகளை திருமயிலையிலேருந்து உங்களுக்கு கொடுத்த இந்த பதிவை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வழிபாட்டு முறைகளை தெரிந்து வருகிற சனிப்பெயர்ச்சி அப்போ நீங்கள் பயன்பெறணும், அந்த வழிமுறைகளை பின்பற்றி குடும்பத்தாரும் நீங்களும் பயன்பெறணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். மேலும் திருநள்ளாறு அதாவது காரைக்காலில் இருக்க திருநள்ளாறு கோயிலில் யார் யார் பயணப்பட்டு வழிபட முடியுமோ கண்டிப்பாக போய் வழிபடுங்க. இதே வழிபாட்டு முறைகள் தான். அதை நீங்கள் சந்தோஷமாக செய்யணும். குடும்பத்தோடு முடிஞ்சால் போங்க. அவரை தரிசித்து சனி பகவானுடைய முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக போகணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் அனுமதி உண்டு, அதை மறந்துட வேண்டாம். ஸோ முன்னாடியே நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு போய் சந்தோஷமாக பார்த்துட்டு வரணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இது இல்லாமல் திருக்கொல்லிக்காடு, இங்கே புங்கு சனீஸ்வரராக நம்ம சனி பகவான் அருள் புரிகிறாரு. இங்கே எல்லாரும் போகலாம். இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும்னு கிடையாது. இங்கே போகிறது இன்னும் உத்தமம். சிரித்த முகத்துடன் இருக்கும் சனி பகவானை நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள். மேலும் சனி பகவானுடைய மந்திரமான ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரௌம் சௌம் சனையே நமக, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பதிவு சனிப்பெயர்ச்சிக்கான வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்லங்க, உங்களை எங்களோட சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த உணர்வு இருக்கும். மந்திரங்கள் சொல்லப்பட்டதுலேருந்து நம்ம எல்லாமே கோயிலில் ஃபுல்லாக எல்லாமே பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு திருப்தி இருக்கும். என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த பதிவை நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் இந்த பதிவு மட்டும் கிடையாது, சனிப்பெயர்ச்சி என்றால் என்ன, எப்போ நடக்குதுன்ற பற்றி ஒரு தெளிவான விளக்க உரை நான் கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம், சனிப்பெயர்ச்சி பலன்களும் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறதுக்கு மூலிமா இதற்கு பின் போடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சேரும். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இதை பார்ப்பவர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நல்லதே நடக்குங்க. எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.